மாண்புமிகு இந்து சமய துறையின் அமைச்சர் சுவாமி, நான் அவர் பேர் விட்டு எப்பவும் கூப்பிடுறது இல்லை, சுவாமின்னு தான் கூப்பிடுவேன். அவர் அமுத கரங்கள் பேரில் ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு காலை உணவு. நிஜமாவே நான் முதல் இங்க பார்த்த உடனே இந்த காலை உணவு எனக்கே உட்காந்து சாப்பிடணுன்ற எண்ணத்தோடு தான் நான் வந்தேன். அதை பார்த்த உடனே ஒரு கல்யாணத்துல கூட இந்த அளவுக்கு குவாலிட்டியா யாரும் பண்ண மாட்டாங்க. நிஜமாவே மாண்புமிகு சாமி அவர்கள் இன்னைக்கு தளபதி மனதில் அவர் நிற்கிறார் என்றால் இதுதான் காரணம். அவர் நான் கூட பொதுவாக என்னை பற்றி தெரியும், நான் ரொம்ப நாள் 50 வருஷமா நான் இருக்கிறேன். நான் எந்த ஒரு ஒர்க்கு தலைவர் என்ன நினச்சி அந்த மாதிரி செயல்படுவேன். ஆனால் இவரை பார்க்கும்போது எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி யாராலும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் தலைவர் இன்னைக்கு தலைவர் எப்படி பாராட்டுற ஆல் இண்டியா லெவல் ஒரு முன்மாதிரியான முதலமைச்சர். என்ன ஆயிட்டார் அவர்? நேரத்தில் மாநிலத்துக்காக போராடி இன்னைக்கு வெற்றி பெற்றது தமிழ்நாட்டுக்கு இல்லை, இந்தியாவுக்கே இன்னைக்கு எல்லாமே பாராட்டு வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் மனதில் இவர் இருக்கிறார். இவர் எந்த பொறுப்பு கொடுத்தாலும் இந்த அளவுக்கு தலைவர் நினைக்கிறதோட 100% அதிகமாக செய்து கொண்டிருக்கிறார். இது ஒரு நல்ல ஆட்சி. பாருங்க, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல 1000 பேர், ஒரு தொகுதியில் 2 இடத்துல டெய்லி 1000 பேருக்குன்னு ஒரு வருஷத்துக்கு இது பண்றது சாதாரண இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த குவாலிட்டி சும்மா ஏதோ பொதுமக்கள் கொடுக்குறோமான்ற மாதிரி இல்லை. நான் எப்படியா வந்தாலும் காரில் போகிறோட டிஃபன் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு ஒரு நல்ல இது. அதே மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், மாண்புமிகு தமிழக முதல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அது இந்த தொகுதி அவர் தலைவர் தொகுதியில் நிஜமாவே எனக்கு என்ன ஒரு ஹாப்பின்னா இன்னைக்கு என் லைஃப்ல இது ஒரு மைண்ட்கள். எனக்கு காரணம் நமது மாண்புமிகு சாமி அவர்கள் என்ன முதலமைச்சர் தலைவர் அவர் தொகுதியில இந்த நிகழ்ச்சிக்கு என்ன ஆழ்த்தி இது பண்ணும்போது எனக்கு மனதார அவருக்கு மேலும் 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 நன்றி சொல்றேன். வேற என்ன இருக்கு? ஆட்சிக்கு வந்த பிறகே நம்ம நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக சட்டமன்றத்துல சட்டம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி இருந்த பொழுது விஜய் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இல்ல இதுதான் தப்பு. இது நீங்க பிரஸ் எல்லாம் தராத்த இருக்குது. யார் ஹூ இஸ் விசி அவரு என்ன அது சொல்லுங்க. முதல்ல நீங்க கேக்குறீங்க, இத்தனை வருஷமா அவர் நடிச்சிருந்தார், நல்ல நடிகர், அதுல எந்த குறையும் நாங்க சொல்ல மாட்டோம். ஐயோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடிகர், சூப்பர் அப்படியே தலை இப்படி காட்டி அப்படி காட்டிட்டு அரசியல் என்ன பொதுமக்களுக்காக அவர் பண்ணார் நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுங்க. அவர் சொல்றதுக்கு நான் பதில் சொல்றேன்.